இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, நாங்க வந்து வீடு கட்டிட்டோம். ஆனா எங்கள்ட்ட வந்து அப்ரூவ்டு எதுவுமே இல்ல. சிஎம்டிஏ அப்ரூவ்டோ டிடிசிபி அப்ரூவ்டோ எதுவுமே இல்ல. அப்ப எவ்வளவு ஃபைன் வரலாம், உங்க வீடு கண்டிப்பா அப்ரூவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே இந்த வீடியோல சொல்றேன். கண்டிப்பா இந்த வீடியோவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா பல பேர் இதுல பாதிக்கப்பட்டிருப்பீங்க. இந்த வீடியோல உங்களுக்கு ரெமெடி கிடைக்கும், தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, அதுல ஒரு 3 டைப் இருக்குது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து என்ன அப்படின்னா, டிடிசிபி அப்ரூவ்டு இல்லாமலோ இல்ல சிஎம்டிஏ அப்ரூவ்டு இல்லாமலோ நீங்க ஒரு இடத்துல நீங்க வந்து பில்டிங் கட்டிடுறது. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு 3 ஃப்ளோர் அலவுடு அப்படின்னா நீங்க ஒரு 4 ஃப்ளோரோ இல்ல 5 ஃப்ளோரோ கட்டி நீங்க வந்து அப்ரூவ்டு இல்லாம ஓவர் பில்ட் வந்து பண்ணியிருக்கிறது. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபார்ம் லேண்டில் இல்லாட்டி வாட்டர் பாடியில் கவர்மெண்ட் லேண்டில் இதுலாம் ஆத்தரைஸ்டாக இல்லாமல் நீங்கள் வந்து அப்ரூவ்டு இல்லாமல் கட்டியிருக்கிறது. இது எல்லாமே கம்பல்சரி ஃபைன்லையும் டெமாலிஷ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது இந்த 3 டைப்பில். சரி, இப்போ இந்த 3 டைப்லையும் வந்து லேண்டை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியாச்சு, சரி பில்டிங் வந்து 3 ஃப்ளோரா 4 ஃப்ளோரா மாற்றியாச்சு அப்படின்னா என்ன பெனால்ட்டி வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது? இது வந்து இல்லீகல் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாலும் சரி, இல்லை நான் கட்டுனதை வாங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் சரி, இந்த பெனால்ட்டியில் எந்தெந்த வகையில் பொருந்தும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பெனால்ட்டி இல்லை ஃபைன் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். இது 2 லட்சத்துலேருந்து 10 லட்சம் வரையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து டிபெண்ட்ஸ் ஆன் நமக்கு வந்து சிட்டி ஏரியாவை பொறுத்து இது சேஞ்ச் ஆகும். அதுக்கடுத்து செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் கொடுத்துருவாங்க. இப்போ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருக்குது, நீங்கள் 3 ஃப்ளோர்னு சொல்லிட்டு 4வது ஃப்ளோர் 5வது ஃப்ளோர் எழுப்பிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உடனே ஸ்டாப் ஒர்க் நோட்டீஸ் வந்து கொடுத்துருவாங்க. இது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராப்பர்ட்டி கட்டி இருந்தாலோ இல்லை கட்டிக்கிட்டு இருந்தாலோ அதை லாக் பண்ணுறதுக்கோ சீல் பண்ணுறதுக்கோ வந்து அதிகாரம் இருக்குது. கண்டிப்பாக லாக்கிங் ஆர் சீலிங் அது கண்டிப்பாக உங்கள் ப்ராப்பர்ட்டியை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஈவன் நான் குடியிருக்கிறேன், இல்லை அந்த இடத்துல வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டி நான் வாடகைக்கு விட்டுருக்கிறேன் அப்படின்னா எதுவுமே பார்க்க மாட்டாங்க. அப்ரூவ்டு இல்லையா, கம்பல்சரி லாக் ஆர் சீல் அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணுவாங்க. நாலாவது வந்து டெமாலிஷன் ஆர்டர். டெமாலிஷன் ஆர்டர் வந்து கம்பல்சரி வந்து ஒரு கவர்மெண்ட்டோ இல்லை வந்து ஒரு பஞ்சாயத்துலையோ இல்லை வந்து ஒரு முனிசிபாலிட்டியிலையோ அது அட்ரஸ் ஆகுது உங்களோடது அப்படின்னா அவங்க எடுக்கிற ஸ்டெப்ஸை பொறுத்து அது வயலேட்டடாக இருந்தது அப்படின்னா இமீடியட் டெமாலிஷிங் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸும் இருக்கும். இந்த வீடியோவோட கடைசியில் 2024 மொத்தம் எத்தனை டெமாலிஷிங் ஹோம்ஸ் இருந்துச்சு, எந்த ஏரியாவில் பண்ணாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் டீட்டெயில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதையும் பாருங்கள். சரி, இப்படியெல்லாம் இருக்கிறத வந்து ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கு சான்சஸே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெகுலரைஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ். இஃப் சம் கேசஸ் நீங்கள் வந்து அன்அப்ரூவ்டில் கட்டிட்டீங்க அப்படின்னா ரெகுலரைசேஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் அன்ஆத்தரைஸ்டு லேஅவுட்ஸில் வந்து கட்டும்போது சம்டைம்ஸ் அது வந்து ரெகுலரைசேஷனுக்கு வர்றதுக்கு வாய்ப்பும் இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ண இடத்துல அவங்க ரெகுலரைசேஷன் வர்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சின்ன ஒரு பெனால்ட்டியோட உங்களுக்கு ரெகுலரைசேஷன் பண்ணி தரதுக்கு வாய்ப்பு 100% இருக்குது. இல்லை நான் வந்து ஆல்ரெடி எக்ஸ்ட்ரா ஃப்ளோர்ஸ் கட்டிட்டேன் அப்படின்னா சம் பெனால்ட்டி வந்து கட்டி நீங்கள் அதையும் அப்ரூவ் பண்ணுறதுக்கு சான்சஸும் இருக்குது. பட் ஆனால் உப்பு இருக்கிற சிஎம்டிஏ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாங்க. கம்பல்சரி நீங்கள் வந்து ஒரு வாட்டர் லேண்ட்லேயோ இல்லை வந்து கவர்மெண்ட் பிளேசஸ்லேயோ நீங்கள் கட்டிட்டீங்க அப்படின்னா அதுக்கான அப்ரூவ்டோ இல்லை சான்சஸோ இல்லை நீங்கள் பெனால்ட்டி அப்படிங்கிறதெல்லாம் விட டெமாலிஷேஷன் தான் அதிகமாக இருக்கும். ஸோ கம்பல்சரி இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கிராஸ் வெரிஃபை பண்ணிவிட்டு வாங்குங்க. இன்கேஸ் ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை வருது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு நல்ல லீகல் அட்வைசரை வந்து தயவு செஞ்சு செக் பண்ணுங்கள். அந்த லீகல் அட்வைசர் செக் பண்ணீங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு இந்த ஏரியாவில் இந்த இடத்துல கட்டலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதும் பிளான் அப்ரூவல் பண்ணுறவங்களாம் நீங்கள் செக் பண்ணணும். பிளான் அப்ரூவல் பண்ணுறவங்களையும் கேட்டிங்கன்னா, இல்லைங்க இந்த இடம் வந்து இன்னும் ஆத்தரைசேஷன் ஆகலாம், அப்ரூவல் இல்லை, ஸோ இதில் சிஎம்டிஏ அப்ரூவல் கிடைக்காது, நீங்கள் வந்து பெட்டர் வேறு இடம் பார்க்கலாம், இல்லாட்டி உங்களோட ஓன் ரிஸ்கில் நீங்கள் பண்ணலாம் அப்படிங்கிறது எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுப்பாங்க. இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது எனக்கு ஒரு பிளான் அப்ரூவலோட டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்லை லீகல் அட்வைசர் டீட்டெயில் வேணும்னாலும் சரி, இல்லை ஒரு பெட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் பீப்புள்ஸோட டீட்டெயில் வேணும்னாலும் சொல்லுங்க. கம்பல்சரி நாங்கள் கமெண்ட்ல கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு தேவையானவங்கள செக் பண்ணி பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நாங்கள் சொல்கிற அத்தனையும் நீங்கள் வாங்கணுங்கிறது கண்டிஷன்ஸ் கிடையாது. ஏன்னா நிறைய பேர் பாவமாக யதார்த்தமாக கேட்கும்போது இந்த ஹெல்ப் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கனெக்ஷன் நாங்கள் வந்து பில் பண்ணி தந்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்போ வந்து ஃபைன் இதெல்லாம் பார்த்துட்டோம். என்ன ரிஸ்க், அடிஷ்னல் ரிஸ்க் இருக்குது அப்படின்னா, ரியல் எஸ்டேட்டை பொறுத்த வரலும் இப்போ வந்து ஒரு பையராக இருந்து நீங்கள் வந்து ஒரு இடத்த வாங்குறீங்க இல்லாட்டி ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்குறது ரொம்ப கஷ்டம். பட்டா ஈஸி வாங்குறது ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ரீசேல் பண்றது அதை விட கஷ்டம். அதுக்கப்புறம் மிக முக்கியமா என்னன்னா, ஏதாவது ஒரு போதாத தருணம் வருது, நான் வந்து இதை வச்சு ஒரு பேங்க் லோன் வாங்கணும் அப்படின்னா
கம்பல்சரி அப்ரூவ்டு இல்லாத லேண்டுக்கு பேங்க் லோன் கண்டிப்பாக தரமாட்டாங்க. ஈவன் நீங்கள் எவ்வளோ குவாலிட்டியாக ஒரு பில்டிங் வச்சிருக்கேன்னா, நான் பில்டிங் ஸ்ட்ராங்கு ரொம்ப, நான் வந்து உடையாத கம்பி யூஸ் பண்ணுறேன், தேயாத வந்து சிமெண்ட் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு என்ன சொன்னீங்கனாலும் சரி, கம்பல்சரி அங்கே லோன் கிடைக்கவே கிடைக்காது. சம்டைம்ஸ் இது எவிக்ஷனுக்கும் சான்ஸ் இருக்குது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து 2024 அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 300+ ப்ராப்பர்ட்டிஸை வந்து ஸோ சிஎம்டிஏ வந்து சீல் பண்ணியிருக்கிறாங்க. சில ப்ராப்பர்ட்டிஸை வந்து கம்பல்சரி டெமாலிஷனுக்கும் ஆர்டர் கொடுத்துருக்குறாங்க. இந்த டெமாலிஷன் இதெல்லாம் யாரெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிஎம்டிஏ பண்ணலாம், டிடிசிபி பண்ணலாம், கார்பரேஷன் பண்ணலாம், பஞ்சாயத்து பண்ணலாம். ஸோ எல்லா லெவல்லையும் இந்த ஆர்டர்ஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நான் திரும்ப சொல்கிறது என்ன அப்படின்னா, ஒரு லீகல் அட்வைசர், ஒரு பிளான் அப்ரூவல், இவங்களையும் கம்பல்சரி ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்க. ஸோ ஒரு சின்ன மிஸ்டேக் தாங்க நான் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன், நான் அப்ரூவ்டு இல்லாத லேஅவுட்டை வாங்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பின்னாடி எந்த பயனும் கிடையாது. நாங்கள் இந்த வீடியோவில் அதிகமாக சொல்லிட்டு இருக்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் ஒரு இடத்த வாங்குறதுக்கு பணம் மட்டும் பத்தாதுங்க, அறிவும் தேவை அப்படிங்கிறத திரும்ப சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த அறிவை இந்த லேண்ட் டீல்ஸ் சேனல் மூலிமா கொட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். தாராளமாக இது உங்களுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி புதுசாக வாங்குறவங்களுக்கு தயவு செஞ்சு இந்த வீடியோ மூலிமா அட்வைஸ் கொடுங்க.